ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. குக்கரில் ஒரு 15 மினிட்ஸில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், பூரியோடையும் சாப்பிட்லாம், வெஜ்ஜு ரைஸோடு சாப்பிட்லாம், புலாவ் சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, அடுத்து சின்ன சைஸ் அளவு கல்பாசி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக ஒரு 10 முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு ஓரமாக இருக்கட்டும். குக்கரில் ஒரு 1/4 கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் மிதமான தீயில நல்லா சுருங்கி, அதாவது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதங்கி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 2 பழமான தக்காளியாக மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவி இன்னமும் நல்லா திக்காக இருக்கும். இதையும் கலந்து விட்டு மிதமான தீயில பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக இடையில கலந்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதையும் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இடையில கண்டிப்பாக கலந்துக்கோங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 1/2 கப்பு கொண்டக்கடலையை தண்ணியில் ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலைக்கு பதிலாக கருப்பு கொண்டக்கடலையும் சேர்க்கலாம், இல்லை முளை கட்டின பயிரும் சேர்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி ஒரு 5 விசில் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடுங்க. தானாகவே ஏர் ரிலீஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ 5 விசில் வந்த பிறகு தானாகவே ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், குக்கரில் மசாலாக்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்கணுன்றதுனால நான் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக வேணும்னா இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொண்டக்கடலை கிரேவி ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.